மிச்சாங்க. மறுநாள் காலையில கிளி வழக்கம் போல வேலைக்கு போச்சு. அந்த நேரத்துல ஒரு பாலடைஞ்ச வீட்டுல நிறைய காலிஃபிளவர் செடி வளர்ந்துருந்துச்சு. உடனே கோமல் கிளி அந்த வீட்டுக்குள்ள போச்சு. அந்த வீட்டுக்குள்ள பறவைகள் தங்குறதுக்கான எல்லா வசதிகளும் இருந்துச்சு. காலிஃபிளவர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அற்புதமான வீட்டையே உருவாக்கிடுச்சு. நானும் ட்வீட்டியும் இந்த வீட்டுக்குள்ள தங்கிக்கலாம். இந்த செய்தியை கேட்டா ட்வீட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு கோமல் கிளி ட்வீட்டி கீழே நோக்கி பறந்து போச்சு. ட்வீட்டி, உனக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேன். நம்ம இனிமே எந்த கவலையும் இல்ல. நாம தங்குறதுக்கு ஒரு அற்புதமான வீடு இருக்கு. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட்டி கிளியும் அந்த காலிஃபிளவர் வீட்டை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. கோமல், இந்த வீடு ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்ம இந்த காலிஃபிளவருக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோமல் கிளியும் ட்வீட்டி கிளியும் அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. 2 நாள் கழிச்சு அப்புறமா ரொம்ப கடுமையான மழை வந்துச்சு. ஆனா 2 குருவிகளும்